குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை ஞாபகப்படுத்த போகிறேன். கொஞ்சம் முழுசாக கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறதை விட எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் உள்ள போகலாம். எண்ணம், தாட்ஸ், செயல், ஆக்ஷன்ஸ். ஸோ எண்ணமுக்கும் அந்த செயலுக்கும் நடுவில் இருக்கிற பிரிட்ஜு நம்மளுடைய உடல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உடல் வந்து பக்காவாக ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கிற அந்த தாட் வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான். அப்போது யோசிக்கிற தாட்ஸ் வந்து குட் குவாலிட்டியாகவும் நல்ல பேக்ரவுண்டாகவும் நல்ல டிசிஷனாகவும் இருந்துச்சுன்னா ஆக்ஷனை வந்து இம்மீடியட்டாக எடுக்கிறதுக்கும் இந்த உடல் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் லைஃப்பில். இவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த உடல் நல்லா இருக்கா இல்லையான்ற ரீசன் என்ன வருதுன்னா லேசினஸ், ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்களே, தள்ளி போடுறது. ஸோ அதை சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது. அதே போல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிட்ட இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா தேவையில்லாத உலகமே நம்மளால் தான் ஓடுதுன்ற மாதிரி எல்லா தொலையை தூக்கி தலைமையில் போட்டுக்கிறது, அதுவும் தேவையில்லை. நம்மளுடைய ஃபேமிலி நாம் இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாமே நம்மளால் தான் வந்து எல்லாமே கரெக்ஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறது, அதுவும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு நீங்கள் என்ன தான் தலைக்கீழ நின்னாலும் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி தான் இருப்பாங்க. அதை நாம் தான் கஷ்டப்பட்டு அதை மனசார ஏற்றுக்கணும். வேறு வழி இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம மேலே, நம்ம ஃபேமிலி ஒரு குவாலிட்டி ஃபேமிலி ஆக்கணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம மேலே வந்து விழுது அப்படின்னும் போது நாம் எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம கரெக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ பசங்க எப்படி குழந்தைங்க படின்னு சொல்லுவோம், அவங்க விளையாடணுன்னே சொல்லுவாங்க. ஆனாலும் உட்கார வச்சு படிக்க வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபேமிலியும் அப்படி தான். நம்ம அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டே வரணும். நம்மளையும் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ இந்த உடல் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உடம்போட கண்டிஷன் பக்காவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன் ஃபாஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த உடலில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நரம்புன்ற டியூப், உடம்புல ஃபுல்லாக நர்வ்ஸ், அந்த நரம்புகள் வந்து அடப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அப்போ தானே பிளட்டு நல்லா ஃப்ளோ ஆகும். அப்புறம் முக்கியமான ஆர்கன்ஸு, இந்த ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு ஹார்ட் வந்து கொலஸ்ட்ரால் இல்லாமல் அடப்பு இல்லாமல் ஃப்ரீயாக பம்பிங் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதோடைய பம்பிங் ரேட்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஸோ உடற்பயிற்சி கரெக்டாக பண்ணி பேட் கொலஸ்ட்ரால் எடுக்காமல் நல்லா ஹெல்த் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணால் அது ரிலாக்ஸாக அது பாட்டு பம்ப் பண்ணிகிட்ருக்கும். அப்புறம் லங்ஸ் வந்து நம்மளுடைய சுத்தப்படுத்துறதுக்கு ஆக்சிஜன் நிறைய எடுக்கணும். அதுக்கு மூச்சு பயிற்சி நிறைய பண்ணணும். யோகா எக்ஸசைசஸ் நல்லா மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு லங்ஸோட கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். மற்றபடி மஞ்சள் தன்மை நிறைய எடுக்காமல் நம்ம லிவர் கண்டிஷன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தேவையில்லாமல் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால்ஸு இதெல்லாமே பாடி கண்டிஷன் பாடி ஷேப் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வேஸ்டேஜஸ் உடம்புல வச்சுக்காமல் இருக்கலாம். சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஹார்ட் வேஸ்ட்டாக வெளியே வர்ற அந்த ட்ராக் வந்து சுத்தமாக இருக்கணும். வேஸ்டேஜஸ் எல்லாமே அடப்பு இல்லாமல் இருக்கணும். அப்புறம் வாட்டர் லிக்விடு நம்ம குடிக்கும் போது அது யூரினேஷன் ட்ராக்காக வெளியே வரும்போது அங்கே அடப்பு இல்லாமல் அப்படியே வெளியே வரணும். ஸோ நம்மளுடைய பார்வைகள் வந்து கண் ரிலாக்ஸாக இருக்கணும், கேட்குறது இருக்கணும், பேசுகிறது நல்லா ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இது எல்லா ஐம்புலன்களும் நம்மளுடைய கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கணும். உடம்புல ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், பஞ்சபூதங்கள் அப்படின்றோம். இப்போது அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம பாடியில் இருக்குது. இதோட லெவல் ஏதாவது ஒன்று முன்ன பின்ன இருந்ததுன்னா அப்போ தான் நம்மளுடைய உடல் வந்து பாதனையில் உண்டாக்குது. இப்போது உடம்பு பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் என்னென்னன்றதுமா பார்ப்போம். காற்று நல்லா மூச்சு எடுக்கணும். மூச்சை வந்து நிதானமாக எடுக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 3 மூச்சு எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்ல ப்ளசண்ட்டான இடத்துல போய்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்டு. பாடி வந்து எக்ஸசைஸ் நல்லா பண்ணால் ஹீட் நல்லா மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர், நீர். அப்போ தண்ணி எவ்வளோ அளவு சதவீதம் குடிக்கணும் அப்படின்னு கரெக்டான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நிலம். வெறும் காலில் நிறைய நடந்து பழகணும். அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, வெறும் தரையில் படுக்கணும். அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பாடியோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆகாயம். நம்ம வி ஹேவ் டு கனெக்ட் டு த யூனிவர்ஸ் பை மெடிடேஷன். ஸோ இப்போ பாருங்கள், பஞ்சபூதத்தில் எல்லாமே பக்காவாக இருந்து உடம்பு கண்டிஷனும் நல்லா இருந்து உடம்புல வேஸ்டேஜஸ் எதுவும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நம்ம செய்கிற செயல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பணம் கரெக்டாக நிற்கும். அதை ஓவராக செலவு பண்ணாமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் நம்ம கரெக்டாக இருக்கும். நேர்மையாக கடைசியில் கிளைமேக்ஸில் நேர்மையாக இருந்தால் எல்லாமே சூப்பர். பாய்.